ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்னோட ஒரு ஃப்ரைடே மினி விலாக் தான் பார்க்க போகிறீங்க. அக்காவோட ஷாப்பிங் போகும்போது இந்த சல்வார் வந்து கலர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கி வச்சுருந்தேன். பட் ஆனால் எதுக்குமே போடலை. சரி, ஓகே, ஃப்ரைடே அன்றைக்கி நம்ம போட்டுட்டு சாமி கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி நான் வந்து வியர் பண்ணேன். இந்த சல்வார் வாங்கின முக்கியமான ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மஸ்டர்ட் எல்லோ ஷால் தான். பிகாஸ் அந்த மெரூன் கலர் சல்வாருக்கு வந்து இந்த மஸ்டர்ட் எல்லோவில் வந்து ஷால் ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸோ அதனால உடனே வாங்கிட்டேன். வியாழக்கிழமையே பூஜை பாத்திரங்களெல்லாம் தேய்ச்சி வச்சிடுறதுனால வெள்ளிக்கிழமை காலையில் வந்து குங்குமம் மஞ்சள் வச்சு பூஜை பண்ணுற வேலை மட்டும்தான். எங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா எங்க அக்கா ரொம்ப நல்லா பூ கட்டுவாங்க. பட் ஆனால் எனக்கு எங்க அம்மாக்கும் பெருசாக பூ கட்ட வராது. ஸோ தலைவாசலில் வைக்கிறதுக்கும் காமாட்சி விளக்குக்கு வைக்கிறதுக்கும் நான் வந்து பூ கட்ட கற்றுக்கிட்டு இருக்கேன். ஜென்ரலாக வாசலில் வந்து கோலம் போட்டு பூ வச்சு சாமி கும்பிடுதான் வழக்கம். பட் ஆனால் எப்பெல்லாம் என் வீட்டோட பாசிட்டிவ் வைப்பு குறையிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுதோ அப்போ எல்லாமே வாசக்காலில் வந்து மஞ்சளை தெளிச்சு இந்த மாதிரி கையாலேயே வந்து கோடு போட்டு அதுக்கப்புறமா கோலம் போடுவேன். இதை செஞ்சதுக்கு அப்புறமா நல்ல ஒரு சேஞ்சஸ் வந்து என் வீட்டில் என்னால் வந்து ஃபீல் பண்ண முடியும். அண்ட் என் வீட்டுக்கு வர எல்லாருமே வந்து அதை ஸ்பெசிஃபிக்காக சொல்லிட்டு போவாங்க, அதை பார்க்கறதுக்கே நல்ல ஒரு பாசிட்டிவ் ஃபீல் இருக்கு அப்படின்னு சொல்லி. எல்லா கப்பு சாம்பிராணிலுமே வந்து வாசனை ரொம்ப நல்லா இருக்கும். ஆனால் எந்த வாசனையும் வந்து ஜவ்வாதுக்கு ஈடாகாது அப்படின்னு சொல்லலாம். மற்ற வாசனைகள் சில மணி நேரம் இருக்கும். பட் ஆனால் இந்த ஜவ்வாதோட வாசனை வந்து நாள் முழுக்க வீட்டை சுற்றி இருக்கிறது நல்லாவே அந்த வாசனையில தெரியும். டெய்லி எல்லாரும் ஒவ்வொரு வேலையிலும் பிஸியாக இருக்கும். ஸோ அதனால் வீக்கெண்டும் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ வேளச்சேரி ஃபீனிக்ஸ் மால் வந்து போயிருந்தேன், ஏதாவது மூவி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி. நம்மளோட சைல்ட்ஹுட்டில் பார்த்தீங்கன்னா வந்து இன்டர்வெல்ல தான் இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கிற பசங்களெல்லாம் மூவியில் உட்கார வைக்கிறதுக்கே படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் வாங்கி கொண்டு போய் வச்சாதான் பசங்க அதை சாப்பிட்டுக்கிட்டாவது அந்த மூவியை பார்க்குறாங்க. அப்படி இல்லைன்னா ஃபோனை கொடுங்க, கேம் விளாடணும் அப்படின்றது மாதிரி தான் இந்த ஜென்ரேஷன் பசங்க இருக்காங்க. ஸ்டோரியே பெருசாக இல்லைனாலும் பெரிய நடிகர்கள் நடித்தாங்க அப்படிங்கிற ஒரே காரணத்தினால அவங்க ஃபேன்ஸ் எல்லாமே தியேட்டருக்கு போய் பார்த்து அந்த மூவியை சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் நல்ல கதை அம்சம் உள்ள இந்த மாதிரியான சின்ன சின்ன படங்களுக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த டிஎன்ஏ மூவியை பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சுது. மெடிக்கல் மாஃபியால இது இன்னொரு கைண்ட் ஆஃப் ஜானர்னு சொல்லலாம். எனக்கு டிஎன்ஏ படம் ரொம்ப பிடிச்சது. இப்படி கூட நடக்குதா ஹாஸ்பிட்டல் அப்படின்னு தான் தோணுச்சு. ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நம்ம குழந்தைங்களை நம்ம கண்ணு முன்னாடியே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த படம் முடியும் போது எனக்குள்ள தோணுச்சு. இந்த மாதிரியான படங்களை ஓடிடியில் பார்க்கறத விட நேராக தியேட்டர் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது உணர்வுபூர்வமாக ரொம்பவே நல்லா இருக்கும்.